பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமீன். வேதம் என்ன சொல்லுது? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வாராம். நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம படிச்சிருக்கணும், நமக்கு தெரியணும், நம்ம அழகணும், நமக்கு பாட தெரியணும், நமக்கு இத்தனை விஷயங்கள் தெரியணும் இல்லை. ஒரு காலத்தில் பக்தியை நம்ம எப்படி தேவனற்ற சில விஷயங்களில் நம்ம காண்பித்ததை தேவன் கண்டு அந்த பக்தியை ஜீவனுள்ள தேவன் பக்கம் திருப்பி கொண்டு பக்தி உள்ளவனை கர்த்தர் எப்படியா தமக்காக தெரிந்து கொள்வார் என்று. நானும் நீங்களும் அப்படிப்பட்டவங்க தான் இல்லையா? ஒரு காலத்தில் எப்படியோ எங்கேயோ எதெல்லாமோ வணங்கி கொண்டு இருந்தோம் தேவன் அல்லாததை. ஆனால் ஜீவனுள்ள தேவன் அந்த பக்தியை கண்டு தமக்காக தெரிந்து கொள்வான்ற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பங்கள்லேயும் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க அவங்க பக்தி வைராகியத்தை வேறு சில விஷயங்களை காமிக்கும் போது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வார். இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. நிச்சயமாக அவங்களும் தேவனை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அதோடு கூட விட்டுடுறாரு. அடுத்த லைன் அதில் போட்டிருக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறச்சே, பக்தி உள்ள எவனும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறச்சே அவர் கேட்பார். நம்ம கொர்னியோட ஒரு விஷயத்தில் இதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் நம்மளை ரட்சிக்கவும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கவும் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளோட பக்தி ரட்சிக்கப்பட்டாச்சு தான். இன்றைக்கி நம்ம பக்தி தேவன் பேரில் தான் இருக்கா, இல்லை இன்னும் வேறு சில காரியங்கள் இருக்கான்னு கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பார்த்து, அப்படி வேறு எது பேர்லையாவது போச்சுன்னா மனம் திரும்பி ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தாமே உமக்கென்று தெரிந்து கொள்கிறீர் ராஜா. உம்முடைய ராஜ்யம் கட்டும்படியாகவும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்கள் மூலியமாக அநேகர் உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக ஆண்டவரே எங்களுடைய பக்தியை வேற எங்கேயோ காண்பித்த அந்த வேலையில் ஜீவனுள்ள தேவனிடத்தில் பக்தியை காண்பிக்கும்படி எங்களை வேறு பிரித்ததுக்காக ரட்சித்து கொண்டதுக்காக நன்றி. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பங்கள் அநேகர் உண்டு. அவர்களுடைய பக்தி வைராகியம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்பும்படியாக அவர்களை ரட்சிக்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறோம் ராஜா. அந்த ஜபத்தை நீர் கேட்டு பதில் தர போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். பக்தி உள்ளவர்களை தேவன் தம் பக்கமாக திருப்பிக் கொள்வார். God bless you.